ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் உங்கள் பசங்களுக்கு இந்த எக்ஸசைஸை பேசிக்காக பண்ண விடுங்க. இதை வந்து ஃப்ராக் ஜம்ப் சொல்லுவாங்க, இல்லை டக் வாக், ரெண்டுத்தில் வந்து எதை பண்ண விட்டாலும் வீட்டில் நிறைய பண்ண விடுங்க. அவங்க வந்து கேம்பில் தான் வந்து பண்ணணும்லாம் இல்லை. வெரி குட் எக்ஸசைஸ் ஃபார் லெக் வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகும், நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதுதான் டக் வாக். பண்ணுங்க எல்லாரும், அப்படியே அட் டைம் பண்ணுங்க, எல்லாரும் கேப் விட்டு பண்ணுங்க. ஸோ டக் வாக் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பொசிஷனில் தான் வரணும். ஏய், இடுப்பில் கை வை. ஸ்லோவாக பண்ணு, ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்லோவாக பண்ணு. பேர் கையில் எவனுக்காவது ஸ்ட்ரென்த் இருக்கா? போ போ போ, வெரி குட். இதுக்கு பேர் வீல் பேரோ. ஷோல்டரில் ஸ்ட்ரென்தனிங் இருக்கணும். ஷோல்டரில் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் இதை பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம். டேய் பண்ணுங்கடா, என்னடா வேடிக்கை பார்க்குறீங்க? ரெண்டு பார்ட்னரை பிடிங்க. இவன் வேற இது ஜிம்முக்கு வேற போகிறான் இவன். பண்ணு, என்ன பண்ணீங்க? நீ விட்டுரு, நீ பண்ணாத. வாங்க கமலேஷ், இது ஈஸியா? கவர்ஸ் வச்சுப்போம். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஃபைன் லெக் வச்சுக்கலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபைன் லெக்கா? ஸ்பின்னர்ஸ்க்கு ஷார்ட் ஃபைன் பின்னாடி அடிக்கிறாங்க கோச். அப்புறம் பேக் ஷார்ட் தான். பேக் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபைன் லெக் வைக்க கூடாது, டீப் ஸ்கொயர் லெக் வைக்கணும், இல்லனா ஷார்ட் ஸ்கொயர் லெக் வைக்கணும். ஷார்ட் ஃபைன் லெக் வைக்கலாம். டீப் சஞ்சீவ்ல வந்து ஸ்கொயர் லெக் டீப். தேர்ட் மேன்ரா சிக்ஸ் அடிக்கிற மாதிரி யாராச்சும் இருப்பாங்க. இவரே எனக்கு மிட் பார்ட் ஆடும்போது ஸ்லிப் வச்சுக்கலாம்டா. நான் பாத்துறேன் நிறைய எட்ஜ் ஆகும்டா. விட்டுடா ஆரா விடு ஸ்டாப் பண்ணு. அது நீங்க ஒண்ணாண்டு அட அவரே கண்டு